பொதுவாகவே புனர்பூசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தில், அதாவது ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்காள் தங்கை அப்படிங்கிற உறவுகள் இருந்துட்டு இருந்தால் கூட அதில் வந்து மூத்த மகன் தான் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு நியதி வரமுறையாக இருந்தால் கூட, இளைய மகனாகவே இருந்தால் கூட, ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பெண் பிள்ளையாகவே இருந்தால் கூட, கடைக்குட்டி செல்லக்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைநிலையில் பிறந்த பெண் குழந்தையாக இருந்தால் சரி, அந்த குடும்பத்தை முதல் நிலையில் இருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த புனர்பூசத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த புனர்பூசத்தில் பிறந்த உங்களுக்கு பொதுவான வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு. உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய, வம்சத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முதல் நிலை வழிபாடு. அல்லது கஷ்டம் வரும்பொழுது கையெடுத்து கும்பிடுகிற, கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு. இது வந்து புனர்பூசத்துக்கு மட்டுமில்லை, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு முக்கியம். அதற்கப்புறம் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் புனர்பூசத்தில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் இருந்துட்டு இருந்தால் கூட ஸ்ரீராமர் வழிபாடு, ஸ்ரீராமனை போல உத்தமராக உத்தமையாக வாழ்ந்தால் கூட தேவையில்லாத அவமானங்கள் வரும் இல்லையா. ஒருவருடைய வாழ்க்கையில வந்து வெகுமானமான வாழ்க்கை வந்துகிட்டு இருந்தால் கூட அவமானமான வாழ்க்கை அல்லது அல்லல் நிறைந்த சூழல் ஏற்படும் இல்லையா. அந்த மாதிரியான அல்லல்களை வந்து கிள்ளி எறிந்து துள்ளலோடு வளம் வரணும் அப்படின்னா அதற்கு புனர்பூசத்தில் பிறந்த நீங்க ஸ்ரீராமர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு.